வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்மளோட சேனல்ல புதுசா லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த லைவ் எப்படி இருக்க போகுதுன்னா, பொது தமிழ்ல யூனிட் 1 அப்படின்னா, அடுத்த நாள் வந்து ஜிகேல ஒரு யூனிட். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா டெய்லி ஒரு ஒரு யூனிட் வந்து டெஸ்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து அதுல இருக்கும். அந்த 20 கொஸ்டினுக்கும் நான் வந்து கொஸ்டின் கேட்பேன். ஆப்ஷனோட உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு 1 மினிட் டைம் குடுப்பேன். நீங்க வந்து சாட்ல வந்து உங்களோட ஆன்ஸர வந்து நீங்க ரிப்ளையா பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 மினிட்க்கு அப்புறம் நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், நான் வந்து அந்த ஆன்ஸர உங்களுக்கு கரெக்ட் ஆன்ஸர சொல்லிருவேன். கரெக்ட் ஆன்ஸர் மட்டும் கிடையாது. அத சுத்தி அதாவது அந்த 4 ஆப்ஷனோட விளக்கம், அந்த ஆன்ஸர சுத்தி இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுதான் இந்த லைவ். இது நாளைக்கு அதாவது ஜூன் 2லேருந்து ஸ்டார்ட் ஆக போது. அந்த ஜூன் 2ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பொது தமிழ். அதாவது தமிழ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். கம்யூனிட்டி போஸ்ட்ல நம்மளோட சேனல்ல உங்களுக்கு நாங்க போட்டு கேட்டிருந்தோம். அதாவது உங்களுக்கு எந்த டைம் வந்து ப்ரிஃபரபிளா இருக்கும்? உங்களோட டைமிங் வந்து அவைலபிளான டைம சொல்லுங்கன்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் கிட்ட வந்து ஆன்ஸர் பண்ணியிருக்கீங்க இதுல. இதுல நீங்க சொன்ன டைமிங் படி பார்த்தா, மார்னிங் 10 டூ 11 தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஒரு 40% கிட்டத்தட்ட 39% பேர் வந்து மார்னிங் 10 டூ 11 வந்து நீங்க வோட் பண்ணியிருக்கீங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப் இதுல அதிகமா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தபடியா மார்னிங் 4:30 டூ 5:30. ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். கண்டிப்பா வந்து அந்த டைம்ல வேற எந்த ஒரு புரோகிராமோ, எந்த டிஸ்டர்பன்ஸும் நம்மளுக்கு இருக்காது. 10 டூ 11 விட இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல டைம் தான் எனக்கு தெரியும். அதனால தான் 2nd நீங்க அத சூஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்து இதுலயுமே ஒரு 15, 16 வந்து ஜாபுக்கு போயிட்டு வர்றவங்க ஈவினிங் டைம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நீங்க சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த வோட்டிங் படி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து மார்னிங் 10 டூ 11. அதனால நம்ம என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து இந்த 10 டூ 11லயே லைவ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த டைம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, திரும்ப மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க லைவ்ல என்கிட்ட நீங்க சொல்லும்போதே, நான் அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து டைம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, இந்த லைவ்ன்றது முழுக்க முழுக்க உங்களுக்காக தான். இது உங்களுக்கு யூஸ் ஆகணும். அதுக்காக மட்டும் தான். அதனால இப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த நாளையிலிருந்து ஜூன் 2ல இருந்து மண்டே ஓகேவா? ஜூன் 2ல இருந்து மார்னிங் 10 டூ 11க்கு ஒவ்வொரு நாளும் லைவ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. நாளைக்கு யூனிட் 1 தமிழ்ல யூனிட் 1 இருக்கும். நீங்க வந்து இந்த டைம்ல ரெகுலரா வந்து நீங்க பார்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க இந்த டைம் பிஸி இந்த மத்த ரிமைனிங் பேர்லாம் இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த டைம்ல அட்டெண்ட் பண்ண முடியலன்னா, நீங்க ஒன்ஸ் இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க வீடியோ அப்லோடும் பண்ணுவோம். அதுலயும் நீங்க பார்த்துக்கலாம். அப்போ நாங்க அதிலயே பார்த்துக்கலாமே மேடம், ஏன் இந்த டைம்ல வரும்னா, அந்த டைமுக்கு நீங்க உட்கார்ந்து அட்டெண்ட் பண்றது ஒரு கமிட்மெண்ட். அது ஆட்டோமேட்டிக்கா அதுவும் மத்தவங்களோட சேர்ந்து நீங்க போட்டி போட்டு ஆன்ஸர் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். இன்னொன்னு மத்தவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க, உங்களோட காம்படிட்டர் ஏன்னா நீங்க அவங்க கூட தான் போட்டி போட போறீங்க. அவங்க எந்த அளவு ஷார்ப்பா இருக்காங்க, எவ்வளோ ஆன்ஸர் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால நீங்க எப்படியும் 1 ஹவர் கேட்க தான் போறீங்க. அத லைவ்ல வந்து கேட்க முடிஞ்சா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஈவன் நீங்க ஜாப்ல இருந்தா கூட நீங்க காதுல போட்டுட்டு நீங்க ஆன்ஸர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. இல்ல அட்லீஸ்ட் கேளுங்க. ஓகேவா? ஓகே. இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போது. அதுக்கான ஒரு வீடியோ தான். அத அனௌன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவே. பாருங்க லைவ் ஸ்ட்ரீமிங்கான அப்டேட்டும் இங்க குடுத்துருக்கோம். நம்மளோட சேனல்ல நீங்க உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி போஸ்ட்ல உங்களுக்கு இதுக்கான அப்டேட் இருக்கும். பொது தமிழ் யூனிட் 1 இந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுல நோட்டிஃபை மீ அப்படின்னு காமிக்கும். அத நீங்க வந்து நோட்டிஃபை மீய கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா நாளைக்கு அந்த 10:00 லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆன உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துரும். அப்படி இல்ல மேம் நான் நல்லா ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா, நீங்களே நாளைக்கு 10:00 டைரக்ட்டா வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல உங்களோடதுல நீங்க அலாரம் செட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட கன்வீனியன்ட். நாளைக்கு நம்மளோட சேனல்ல மார்னிங் 10:00 உங்களுக்கு வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் கண்டிப்பா இத யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லபடியா வந்து டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிட்டு, நீங்க எல்லா டெஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்ஸாம் போம்போது ரொம்ப ஃபுல்ஃபில்டா, சாட்டிஸ்ஃபைடா போவீங்க.
தமிழ்ல ஃபுல் மார்க் எடுக்க இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜிகேவும் ஆல்டர்னேட்டிவா வரப்போது. தொடர்ந்து தமிழே இருந்தா போர் அடிக்கும். ஒன்ஸ் தமிழும், ஜிகேவும் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மேக்ஸ் ஒரு 10 டேஸ் ஒவ்வொரு டாபிக்கும் டெய்லி ஒரு 10 டூ 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதே மாரி லைவ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா அந்த சம்ம வந்து நடத்துவேன். அது இந்த தமிழும், ஜிகேவும் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கும். அதுவரைக்கும் இந்த லைவ வந்து நீங்க கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும், என்ன டவுட்னாலும், இல்ல வேற என்ன எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்க லைவ்ல வந்து என்கிட்ட கேட்கலாம். ஓகே. நாளைக்கு லைவ்ல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் ப்ரிப்பேர்டா இருங்க. யூனிட் 1 வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு டெஸ்ட்ல வந்து ஃபுல் மார்க் எடுக்க ரெடியா வாங்க. தேங்க் யூ. லைவ்ல மீட் பண்ணுவோம். பாய்.